இதுவரையிலும் நான் வாழ்ந்த வாழ்க்கையானது எதற்காக வாழ்ந்தேன் என்றே தெரியாமல் மிகவும் பாழாக்கி விட்டேன் இந்த வாழ்க்கையை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஏராளம். நான் மனிதனா வாழணும்னு நினைக்கிறேன், இறைவனை உணரணும்னு நினைக்கிறேன், ஆனா அதற்கெல்லாம் காலம் கடந்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எனக்குள் எழுகிறது. இன்னொரு விதத்துல பார்த்தா இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே கஷ்டம் வருகிறது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுகிறார்களே, அந்த கஷ்டத்தை எண்ணி எனக்கு பயமாக இருக்கிறது. இப்படின்னு பல குழப்பங்கள் வந்துட்டு நம்ம மனதுக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா கட்டாயமா நீங்க அதை பதிவை பாருங்க. பெரும்பாலும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கு. நாம் போனா 4 பேர் எனக்கு வந்துட்டு மரியாதை செய்யணும், நான் போற இடத்துல எனக்கு எல்லாமே தயாரா இருக்கணும், நான் போற இடத்துல எல்லாமே வெற்றி பெறணும், இப்படிங்கிற எண்ணத்தில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அது சாத்தியமாகாது அப்படிங்கிறது அவனுக்குமே தெரியும். அந்த மனதை சமாதானப்படுத்த முடியாமல் படாத பாடுபடுகின்றான் இந்த மனிதன். அப்படி இருக்கையில் இந்த ஆன்மீக வாழ்க்கையுள் செல்லும் பொழுது பிரச்சனை வந்து விடுமோ என்று எண்ணியே இந்த உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள யாருமே போறதில்லை. பல ஞானிகளும் சித்தர்களும் பல ஆண்டுகளாக பல காலங்கள் கடந்து யுகங்களாக தேடி அலைந்து கண்டறிந்த விஷயமாக நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். உள்ளே இருக்கின்ற அந்த அற்புத பொருளை கண்டுகொள் அப்படின்னு சொல்வதற்கு எளிதாக இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம வந்துட்டு அக்னி ஜுவாலையில இட்டு நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அக்னி ஜுவாலைனா என்ன? இந்த இடத்துல நம்ம சொல்றது, நம்ம அந்த அக்னி ஜுவாலை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய காமம், குரோதம், இந்த மாதிரியான தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு, அந்த தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு மனதை தூய்மையாக ஆக்க வேண்டும். இந்த இரும்பெல்லாம் துருப்பிடிச்சிருக்கும், நெருப்புல போட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி நல்ல தகன்னு எரிஞ்சிருக்கும். அப்ப சமட்டி வச்சு அடிக்கும் போது அது சரியாயிடுது. அதே போல உனக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் அகற்றுகிறீர்கள். ஆசையை அகற்றுவது அப்படிங்கிறது நெருப்புல எரியிற நெருப்புல நம்மள உள்ள போட்டுக்கிறதுக்கு சமம். தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்போம் உங்களுக்கு பிடிச்சத. ஆசையை விடணும். அப்ப அந்த சாப்பிடறத விட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளவு சாதாரண உங்களால விட முடியுமா? ஆரம்பத்துல முடியாது. அதை விடுகிறீர்கள், அதை தவிர்த்து விடுகிறீர்கள் அப்படிங்கும் போது அந்த அக்னியில் நீங்கள் இறங்கியதற்கு சமம். காமம், குரோதம், இந்த மாதிரி பல விஷயங்களில் நம் மனது ஈடுபட்டு கொண்டிருக்கும். அதிலிருந்து விடுபடுகிறீர்கள்னா அதுதான் அந்த இடத்துல அக்னி பரீட்சை அப்படிங்கிறது. திரும்ப அதுக்குள்ள போகக்கூடாது. அப்ப போகக்கூடாது அப்படின்னா அந்த பரீட்சையை நம்ம வந்துட்டு எதிர்கொண்டாக வேண்டும். மனதை அதற்கு தகுந்தாற் போல மாற்ற வேண்டும். அப்படி நம்மை நாமே மாற்றி அமைத்துக் கொள்ள முனையும் போது அதற்கான பரீட்சைகளை எழுதி அந்த அக்னியில் இறங்கியது போல ஒவ்வொரு கெட்ட பழக்கத்தையும் விட்டு அதற்கு பின்னர் அப்படியே திரும்பி அகத்தை பார்ப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமல்ல. அதற்கு முயற்சி செய்கிறோம் என்றும் போது ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கண்டிப்பாக நாம் இலக்கை எட்டி பிடிக்க முடியும். ஆனா அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம். அக வழிபாடுங்கிறது மிக உயர்ந்தது ஐயா. எம்பெருமான் ஈசனை காண்பது என்பது மிக உயர்ந்த விஷயம். போற போக்குல சொல்லிடுவாங்க, போற போக்குல செஞ்செல்லாம் கிடையாது. அதற்கான பரீட்சையில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். Oh, Shri Ramamrita.